பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்குற நேரம் வந்துருச்சு. அதாவது 1 வாரம் முடிஞ்சிருச்சு. 1 வாரமா 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்துட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. "உனக்கு நல்லபடியாக டிவோர்ஸ் கிடச்சிடணும், சாமிக்கிட்ட வேண்டிக்கோமா" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அப்பா ஆனந்திக்கிட்ட சொல்கிறாங்க. "நீங்களும் வேண்டிக்கோங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேண்டிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு வீரபத்ரன் "கடவுளே, எங்கள் மாமாவும் என் ஒய்ஃபும் வேண்டுற விஷயம் நடந்துடணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம், "என்ன எல்லாமே வரலையா வீட்ல?" அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் கேட்குறாங்க. "அத்தை எல்லாருமே வந்தா நல்லாயிருக்கும். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. நான் அதானே ஏற்கனவே சொல்லியிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஆனந்திக்கும் வீரபத்ரனுக்கும் டிவோர்ஸ் கிடைச்சா மட்டும்தான் ஆனந்தியோட லைஃப்பில் ஒரு நிம்மதியே இருக்கும். ஸோ என்ன ஆக போகுது, அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போதா? டிவோர்ஸ் ஆனால் தான் அவங்க ஆனந்தி நிம்மதியான வாழ்க்கையை தேடுவாங்க. அதுக்கப்புறம் தான் குமரனும் ஆனந்தியும் சேர்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.